நமக்களி இது நம்ம வாழ்க்கை vlogs எபிசோட் நம்பர் 23. உடம்புல இருக்கிற எல்லா பகுதியும் வலிக்குது, லெக் மட்டும் தான் மிஸ்ஸிங். சோ அவனையும் முடிச்சு விட்டுறலான்னு ஜிம் கிளம்பிட்டேன். போன் வந்து ஒரு ஸ்கூப் ப்ரீ ஒர்க் அவுட் எடுத்துட்டு ஷூ எடுக்கிறதுக்கு வந்தேன். இங்க வந்தா இவனுங்க நல்லா 3 பேர் கியூட்டா இருந்தானுங்க. யாராவது ஒருத்தரை தூக்கிடலான்னு பார்த்தேன், ஆனா பேக் சைட்லயே அவங்க அம்மா இருந்தாங்க. சோ கடி வாங்காம தப்பிக்கிறதுக்கு கொம்மனு வந்துட்டேன். ஃபர்ஸ்ட் லஞ்சஸ் போட்டேன், அப்புறம் லெக் பிரஸ், தென் மிஷின் ஸ்குவாட்ஸ், ரிவர்ஸ் எக்ஸ்டென்ஷன், லாஸ்டா ஹிப் த்ரஸ்ட் போட்டு முடிச்சிட்டேன். ஷூ கழட்டி வைக்கிறதுக்கு வந்தேன், பார்த்தா 3 பேர் தூங்கிட்டு இருந்தாங்க. இப்பயும் யாராவது ஒருத்தர் தூக்கலான்னு பார்த்தேன், ஆனா இந்த வாட்டி அவங்க அம்மா பின்னாடி தான் இருந்தாங்க. ஸோ நானும் கும்பிட்டு வந்துட்டேன். இவனே வீட்டில் ட்ராப் பண்ணுறேன்னு சொன்னான். ஸோ நானும் போகிறவல்ல பப்பா எவன் சிக்கனும் வாங்கினு வீட்டுக்கு வந்துட்டேன். வீட்டுக்கு வந்தது எங்கள் அம்மா லுங்கு ஒன்று ஊட்டி விட்டாங்க. அது என்னடானா என் வாயை விட பெருசாக இருக்குது. அப்புறம் என்ன பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிட்டே படிச்சுட்டு இருந்தேன். ஏன்னா நாளைக்கு எக்ஸாம். கரெக்டாக என் பர்த்டே அன்றைக்கி எக்ஸாம் வச்சுருக்காங்க. இந்த பர்த்டே வந்துச்சுன்னா என் அஃபிஷியலி 20. அப்புறம் எங்கள் அம்மா நான் படிக்கிறத பார்த்து நட்ஸ் எல்லாம் எடுத்துகிட்டு வந்து கொடுத்தாங்க. ஆனால் எனக்கு தானே தெரியும், படிக்கிறத தவிர எல்லா வேலையும் செய்கிறேன். படித்து ரொம்ப ஸ்ட்ரெஸ் ஆகிடுச்சு. இவனும் கரெக்ட் டைமுக்கு வந்தான். அவங்க கூட கொஞ்சம் நேரம் விளையாட்டு இருந்தேன். அப்புறம் மண்டே கொஞ்சம் ஆயில் அப்ளை பண்ணிட்டு குளிச்சு முடிச்சுட்டு வந்துட்டேன். இது எல்லாமே நான் படிக்காமல் இருக்கிறதுக்கு ஒரு சாக்கு தான். அப்படியே படிக்காமல் லஞ்ச் டைம் வந்துடுச்சு. லஞ்சுக்கு ரைஸு, எக்கு, சிக்கன் நல்லா நக்கி சாப்பிட்டேன். அப்புறம் படிக்க உட்கார்ந்தேன். அது எப்படியா படிக்க உட்காந்தா மட்டும் தூக்கம் வந்துட்டே இருக்கு? எதனா சொல்லுங்க. யாருக்குன்னா எதனா டிப்ஸ் தெரிஞ்சு கமெண்ட்ல போட்டு விட்டு போங்க. ரியலி யூஸ்ஃபுல்லா இருக்கும் எனக்கு. ஏன்னா கொஞ்ச நேரத்துல ஃபிளாட் ஆயிட்டேன். அப்புறம் எங்க அம்மா ஒரு கப் காஃபி கொடுத்துட்டு ஹாலுக்கு வர சொன்னாங்க. என்னடா வில்லங்கமா இருக்கேன்னு பார்த்தா உட்கார வச்சு படிக்க வச்சுட்டு இருந்தாங்க. என்ன இதுக்கு மேலேயும் படிக்கலாம்னா சோறு இல்லைன்னு தெரியும். அதனால நானும் நல்ல பையனா உட்காந்து படிச்சிட்டேன். கொஞ்ச நேரத்துல சாரே வந்து வாண்டடா மாட்டினாரு. சும்மா இருப்பனா கட்டி போட்டு விளையாட்டு இருந்தேன். அப்புறம் டின்னருக்கு சப்பாத்தி வித் சிக்கன். அவனை அடிச்சு நாக் அவுட் பண்ணிட்டு படுத்து தூங்கிட்டேன். பிறகு அடுத்த எபிசோடில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.